குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தெய்வோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மி ஸ்ரீ குருவே நமக. தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம சிம்ம ராசிக்கு புரட்டாசி மாச பலன் பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போறோம். அப்போ புரட்டாசி மாசத்துக்கு சிம்ம ராசிக்கு கிரக அடைவில் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ உங்களுக்கு உங்க ராசியிலேயே புதன் இருக்கிறார். அப்போ உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவானும் சுக்கிர பகவானும் 7ஆம் இடத்தில் சனி பகவானும் 8ஆம் இடத்தில் ராகு பகவானும் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவானும் 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும் இருக்க போகிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த கிரக அடையில் வச்சு தான் நம்ம புரட்டாசி மாச பலன் பார்க்க போறோம். பாருங்க, உங்க ராசிக்கு 2ல கேது பகவான் வரும்போது வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு குறைஞ்சிச்சு. அது எப்ப இருந்து குறைஞ்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு 8 மாசமா உங்களுக்கு வருமானம் கொஞ்சம் தடையாவே இருக்கு. ஏன் தடை வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரியான வழிகாட்டுதல் இல்லை. என் 2ல கேது பகவான் வந்து நிற்கும் போது என்ன பண்றதே தெரியல. எதை எடுத்தாலும் தடை, எதை எடுத்தாலும் நஷ்டம். பாருங்க, என்ன தெளிவான முடிவு எடுக்கிறதுக்குள்ள மிக ரொம்ப சிரமப்படக்கூடிய காலகட்டமா கடந்த காலகட்டங்கள் இருந்திருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு 8ல ராகு பகவான் அங்கே நிற்கிறாரு. இவருக்கு எந்த ஒரு அதிர்ஷ்டமே வந்திருக்காது. நம்ம பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை நம்பியே வரக்கூடிய கடந்த காலகட்டங்களில் அதிர்ஷ்டத்தை நம்பியே வாழக்கூடிய நம்ம இருந்தாலும் அப்படி பெரும் பணம் சம்பாதிக்கணும் எண்ணம், அதிர்ஷ்டத்தை நம்பியே வாழக்கூடிய தன்மை இந்த சிம்ம ராசிக்கு இருக்கு. பாருங்க, கடன் அப்படிங்கிறது மிகப்பெரிய பற்றி கண்ணுக்கு தெரியாம பேசாயிட்டே இருக்கு. அதுங்க ஒரு நகை வச்சிங்கன்னா அந்த நகையும் கூட நம்ம வந்து மீட்ட முடியாத சூழ்நிலை. அது நகைக்கே வட்டிக்கு மேலே வட்டி ஏற்றக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாயிட்டே இருக்கும். என்ன பண்ணுறது தெரியல, வருமானம் எங்கே போச்சுன்னே தெரியல. எவ்வளவு வருமானம் வந்தாலும் பத்த மாட்டேதுங்க. தொழிலும் பண்ணி பார்த்தாச்சு, வேலையும் செஞ்சு பார்த்தாச்சு, எனக்கு எந்த ஒரு முன்னேற்றமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி இந்த சிம்ம ராசியாக இருப்பாங்க. ஏன்னா எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நியாயமாக நேர்மையாக செயல்படக்கூடிய ராசி சிம்ம ராசி தான். அந்த இடத்துல கேது பகவான் அங்கே 2ஆம் இடத்துல வரும்போது வருமானம் அப்படிங்கிறது சுத்தமாகவே இல்லாமல் போயிடுச்சு. பாருங்க, அதுவும் இல்லாமல் இந்த ராசியாதிபதியே போய் 2ல பரிவர்த்தனை வராகிறாரு. அந்த பரிவர்த்தனை ஆனாலும் கூட அந்த 2ஆம் இடத்துல அந்த புதன் பகவானும் கேது பகவான் நிற்கும் போது தான் ஒரு சரியான மன குழப்பத்தோடு இருக்கிறீங்க. பாருங்க, அந்த 11ஆம் அதிபதியும் உங்களுக்கு கேது பகவான் கூட, ராசியாதிபதியும் 2ல கேது பகவான், என்ன பண்றதுன்னே தெரியல. வாழ்க்கையில ஒரு பெரும் போராட்டத்துல சந்திச்சக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. பாருங்க, அந்த 7ஆம் இடத்து அதிபதியில வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, உங்களுக்கு 6ஆம் இடத்து அதிபதியே 7ல பார்த்தீங்கன்னா மனைவியே உங்களுக்கு எதிரி. பாருங்க, என்னதான் ஒரு சின்ன ஒரு சண்டை வந்தானுங்களோ அது பெரிய சண்டை. நம்ம நினைச்ச மாதிரி மனைவி அமையிலேயே நம்ம வந்து ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தையிலேருந்து எடுத்து சண்டை கட்டுறாங்களே. பார்த்தீங்க, கணவன் சப்போர்ட் பண்ணல, மனைவி சப்போர்ட் பண்ணல. இந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிறது அதிகமாக போகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அங்கே குரு பகவான் அந்த 7ஆம் இடத்து 6ஆம் இடத்தை பார்த்தாலும் கூட உங்களுக்கு 6ஆம் அதிபதியும் பார்க்கல. பார்த்தீங்களா, அந்த காலகட்டத்தையும் கூட மனைவி கூட அதிகமாக சண்டை போடக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதில் கொஞ்சம் கவனமாக இல்லைன்னா கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்து அதிபதி வக்ரமாகிறார். அப்போ நீ நினைச்ச மாதிரி கணவனோ நினைச்ச மாதிரியோ மனைவியோ அமையக்கூடிய காலகட்டம் குறைவாகவே இருக்கு. பார்த்தீங்கன்னா சின்ன சண்டையும் கூட பெருசாக முடியல. ஏன்னா 8ல ராகு பவன் இருக்கும்போது தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுருவாரு. பாருங்க, அதிகமாக நீங்கள் வந்து கோவப்படக்கூடிய ராசி அப்போ சிம்ம ராசி. அந்த நேரத்தில் நீங்கள் கோவத்தை கொஞ்சம் கையாண்டிங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை வராது. இல்லாட்டி கணவன் மனைவி கூட பிரிஞ்சு வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவீங்க. பாருங்க, இல்லை நம்ம கணவன் மனைவி பிரிஞ்சிட்டோம், நம்ம சேர்ந்து வாழ்கிற எண்ணமே இல்லை, எப்போத்தான் நம்ம கல்யாணம் நடக்கும், இல்லை நம்ம வந்து இது சேர்ந்தே வாழக்கூடாதுன்னு நினைக்கிறேன், டைவர்ஸே அப்ளை பண்ணிச்சு, அடுத்த திருமணம் எப்போத்தான் நடக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 100% அடுத்த திருமணம் ஆகிறக்கான காலகட்டமாக இருக்குது. பாருங்க, உங்களுக்கு 11ல் ஒரு கிரகம்னாலே 100% கல்யாணம் ஆகிறக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அதுவும் பாருங்க, உங்களுக்கு 9ஆம் இடம் அப்படிங்கிறது 2வது திருமணம். அந்த 9ஆம் இடத்து அதிபதியே உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல நிற்கிறாங்க. பார்த்தீங்களா, அது சிறந்த காலகட்டமாக இருக்கு. இது வரைக்கும் நம்ம கல்யாணம் ஆகலைனாலும் கூட இன்னி காலகட்டத்தில் கல்யாணம் ஆகிறக்கான சந்தர்ப்பம் இருக்கு. இல்லை நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம சத்தமையாக பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறோம், சேர்ந்து வாழக்கூடிய தன்மைனா இந்த காலகட்டத்தில் பேசினாலும் சேர்ந்து வாழக்கூடிய தன்மையாக இருக்கு. இல்லை நம்ம பிரிஞ்சிட்டோம், நம்ம எப்போத்தான் நம்ம அடுத்த தியானம் கிடைக்கும் அப்படின்னா வரக்கூடிய காலகட்டத்தில் வரும் 11ஆம் இடத்துல 9ஆம் தேதி நிற்கும் போது 2வது தாரம் அப்படிங்கிறது நிச்சயமாக கல்யாணம் நடந்தே தீரும்.
அந்த காலகட்டமாக இருங்க. பாருங்கள், இந்த வெளிநாட்டில் வேலை அப்படிங்கிறது நீங்கள் அதிகமாக ஆசைக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறத உங்களுக்கு வெளிநாட்டில் வேலை. எப்படியாவது வெளிநாடு போயிடணும்னு நம்ம ஒரு 5 வருஷம் 3 வருஷம் நம்ம இருக்கிற கடன் எல்லாத்தையும் கட்டி போட்டு நிம்மதியாக 4 பேர் மத்தியத்தில் நல்லபடியாக வாழக்கூடிய ஒரு ஆசை அப்படிங்கிறது உங்களுக்கு சிம்ம ராசிக்கு இருக்கும் போது அந்த வெளிநாடு வாய்ப்பு எப்பப்படா வரும் அப்படின்னு காத்துட்டு இருப்பீங்க. அந்த வலிமேல் விழிவைத்து காத்துக்கூடிய காலகட்டமெல்லாம் இருக்கு போது பாருங்கள், உங்களுக்கு ஒரு பாக்கியஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல வந்து நிற்கும் போது நீங்கள் நினைச்ச மாதிரி லைஃப் கம்பல்சரி அமையும். அந்த மாதிரி யோகம் உங்களுக்கு இருக்கு. பாருங்க, ஒரு ராசியாதிபதி 2ல் தான் இருக்கார். இருந்தாலும் 10ல் குரு இருக்கார். பார்த்தீங்களா, அந்த 10ல் குரு உங்களுக்கு லைஃப்ல பட்டம் பதவி உயர்வு எல்லாத்தையும் ஒரு பேர் புகழ் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. அப்போ உங்களுக்கு 9ஆம் அதிபதி உங்களுக்கு 11 இருக்கும் போது இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் ஏதாவது முயற்சி பண்ணினா நல்லபடியாக தொழில் பண்ணாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, இந்த உகந்த காலகட்டமாக இருக்கும் போது இது நல்லபடியாக பயன்படுத்தினா மட்டும் போகுது. அது எப்படி பயன்படுத்துறதுக்கான காலகட்டம் மட்டும் இந்த புரட்டாசி மாதம் சிம்ம ராசிக்கு உகந்த காலகட்டமே. பாருங்க, அந்த முயற்சி ஸ்தானாதிபதி அப்படிங்கிறது உங்களுக்கு 2லயே இருக்கிறார். பார்த்தீங்களா, அப்போ நீச்ச பங்கமாக பார்த்தீங்களா. அப்போ அந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணினா ஒரே அட்டமட்டில் நீங்கள் வெளிநாட்டு யோகம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதை நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. பாருங்க, உங்களுக்கு இந்த உடல்நிலை சார்ந்த விஷயத்தில் நீங்கள் சற்று கவனமாக இருந்தீங்கன்னா சரி. ஏன்னா நமக்கு அந்த பரிவர்த்தனை ஆகும்போது எனக்கு ஏதாவது இருக்குமா, வயிற்றுக்குள்ளே தொந்தரவோ நெஞ்சுக்குள்ளே தொந்தரவோ ஏதாவது எனக்கும் இதை நோய் இருக்குமாங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் இந்த சிம்ம ராசிக்காரர் அப்பப்போ அனுபவிச்சுட்டே இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஏதாவது தொந்தரவுன்னா இது ஃபுல்ட்டாக ஒரு டைம் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நோய் சார்ந்த விஷயம் எதுவும் வராது. பாருங்கள், ஆல்ரெடி உங்களுக்கு நோய் அப்படிங்கிறது பெருசாக பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நம்ம இருந்தாலும் கூட எனக்கு ஏதாவது இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் மட்டும் அலைகள் மட்டும் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இந்த புரட்டாசி மாதம் இருக்கும். ஆனால் 100% அது எந்த தொந்தரவும் நோய்களுக்கான வாய்ப்புகள் இல்லை. இதில் பாருங்கள், இந்த அம்மா அப்படிங்கிறது சப்போர்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். அப்படி இல்லை, ஏன் அப்படின்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் வர 11ஆம் இடத்துல இருக்கிறனால அம்மா வழி சொத்து வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இல்லை, இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அம்மா வழியில் சொத்து வரணும், அது எப்போ வரனே தெரில அப்படின்னு ஒரு யோசனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 100% இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புரட்டாசி 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே 100% அம்மா வழி சொத்து வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இல்லை, அப்படி சொத்து தான் வரல, ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அம்மா பேரில் இடம் வாங்கினீங்கன்னா 100% அது பன்மடங்காக உயர்ந்து விற்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பாருங்கள், இந்த செவ்வாய் பகவான் பூமிகாரகன் அப்படிங்கிறது உங்களுக்கு 9ஆம் அதிபதி. அது 2 பேருமே செவ்வாய் தான். இந்த 2 பேருமே 9ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் 11ஆம் இடத்துல நிற்கிறது மிகப்பெரிய யோகமே இந்த சிம்மராசிக்காரர் அனுபவிக்க போகிறாங்க. அது பாருங்கள், அந்த செவ்வாய் 4ஆம் பாரியும் 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. பார்த்தீங்களா, இது மிக சிறந்த யோகம். எப்படி யோகம் அப்படின்னா பூமி மூலிமா ஒரு பூமி காரகன் 11 வந்து நின்னாலே பூமி அப்படிங்கிறது இது வரைக்கும் வாங்கலைன்னா கம்பல்சரி வாங்கக்கூடிய யோகமாக இருக்க போகுது. அதை நல்லபடியாக பயன்படுத்திங்க. அது மட்டும் இல்லாமல் பாருங்க, உங்களுக்கு பூமி அமைஞ்சிருச்சு, அது நல்லபடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பூமியில் எதை மண்ணை தொட்டாலும் பொண்ணாகக்கூடிய காலகட்டமாக இந்த புரட்டாசி மாதம் இருக்குது. அதை நல்லபடியாக பயன்படுத்தி மேலும் மேலும் வளர்ச்சியை நோக்கி போனீங்கன்னா 100% இருக்குது. இது பாருங்கள், இது எல்லாமே கோச்சார பலன்கள் மட்டும்தான். இது உங்கள் ராசியில் செவ்வாய் பகவான் என்ன நிலைமையில் இருக்கிறாரு, அப்போ உங்க ராசியாதிபதி என்ன நிலைமையில் இருக்கிறாரு, உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி என்ன நிலைமையில் இருக்காரு, உங்களுக்கு செவ்வாய் திசை போகுதா, புத்தி போகுதா, அந்தரம் போகுதா, அந்த குரு பகவான் உங்க 11ஆம் இடத்துல இருக்கிறாரான்னு செக் பண்றது மிக சிறந்த யோகத்தை கொடுக்குறேன். உங்க ஜாதகத்துல செக் பண்ணி நீங்க என்ன பண்ணீங்கன்னா அந்த வாழ்க்கையில பின்னடைவு சந்திக்காம இருப்பீங்க. நீங்க இப்படி பார்க்கணும், ஜாதகம் உங்களுக்கு பார்க்கணும்னு விருப்பம் இருந்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ளதை தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர்.